சுவாதி. மாமா. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்? ஜீல ஒரு மியூசிக்கல் ஷோக்கு நீ பாடினதை நான் அனுப்பியிருந்தேன். உன் வாய்ஸை கேட்டு அவங்க இம்ப்ரெசிவா இருக்குன்றாங்க. உன் ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஸ்வாதி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். கேட்டதும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன ஆனா? அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலைப்படாத சுவாதி, அத்தைதான் ஊர்ல இல்லையே. வரத்துக்கு எப்படி 2-3 நாள் ஆயிடும். அதுக்குள்ள காம்படிஷன்ல நீ கலந்து வின் பண்ணிட்டனா உனக்கு பெரிய புகழ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை புகழ்ந்துதான் பேசுவாங்க. அத்தையும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஆசைக்கும் உன் லட்சியத்துக்கும் யாருமே குறுக்க நிக்க மாட்டாங்க. சரி மாமா. சரி, நம்ம கிளம்பணும். உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க. ஓகே, ரெடி ஆயிடுறேன். ரேவதி, நான் சுவாதியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரட்டுமா? எதுக்கு? நான் தான் அவன் கூட போறேன்ல. உனக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? என்ன இது புரியாம பேசிட்டு போறாரு? ஸ்வாதி பாட போயிட்டா நானும் இவரும் மட்டும் தான் தனியா இருப்போம். அப்படி தனியா இருக்கும்போது லவ்வ சொல்ல நல்ல சான்ஸ் கிடைக்கும். அப்ப டைம் பார்த்து சொல்லிடணும். அந்த சான்ஸ மிஸ் பண்ண கூடாதே. என்ன ரேவதி, ஏதோ யோசனைல இருக்க? மாமா, ஸ்வாதிக்கு ஜீ தமிழ் மியூசிக்கல் ஷோல பாட சான்ஸ் கிடைச்சிருக்கு. அடடே, சூப்பர் மேட்டரா இருக்கே. ஆமா ரேவதி, நல்ல விஷயம் தானே. அதுல ஸ்வாதி பாடி பேர் வாங்கிட்டா எங்கே போயிடுவாள்? ஆமா, அந்த ப்ரோக்ராமுக்கு ராஜாவும் ஸ்வாதியும் செங்கல்பட்டு போறாங்க. வெரி குட், போயிட்டு வரட்டுமே. இதுல என்ன? எனக்கும் கூட போன போல இருக்கு. ஆனா அவர் என்னன்னா, நீ வீட்ல ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட பேசி எனக்கு கூட அனுப்பி வைக்கணும். இவ்வளவுதானே மேட்ரு? நான் பேசி அனுப்பி வைக்கிறேன். இதுல என்ன இருக்கு?